கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் கோதையார் இரட்டை அருவியில் காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதையடுத்து அங்கு மக்களும் சுற்றுலா பயணிகளும் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. முழு விவரங்களோடு செய்தியாளர் சதாம் இணைப்பில் இருக்கிறார். சதாம், வணக்கம். எத்தனை நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு? முழு விவரம். அதாவது மலைப்பகுதியில் தற்போது பெய்து மழையின் காரணமாக இந்த மாவட்டத்தில் உள்ள கீரிப்பாறை, காளிகேசன், கோதையார் பகுதியில் அமைந்துள்ள இரட்டை அருவி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது. ஏன் திடீரென காட்டாற்று வெள்ளம் ஏற்படுவதால் இந்த தடையானது விதிக்கப்பட்டுள்ளது. இதனை குமரி மாவட்ட வன அலுவலர் தற்போது தெரிவித்துள்ளார். தற்போது தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதையொட்டி தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. இந்த நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கனமழையானும் இந்த கொட்டித்தீர்த்து வருகிறது. பல்வேறு இடங்களில் மரம் சாய்ந்தும் அதனை அப்புறப்படுத்தும் பணியும் நடைபெற்று வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையானது கொட்டித்தீர்த்து வருகிறது. இதனால் அணைகளும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. அதே போல காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள கோதையார் இரட்டை அருவி, அதே போல கீரிப்பாறை, காளிகேசம், அதே வனப்பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் அதே போல மறு அறிவிப்பு வரும் வரை இந்த தடை தொடரும் என மாவட்ட வன அலுவலர் தெரிவித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சதாம்.